ஹலோ எவ்ரிவன். ஒரு டீ சாப்பிடலாம். சரி வீட்லயே போர் அடிக்குதேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு ரெயின் கோட்டை மாட்டினேன். அப்படியே மதுரவாயல் போனேன். போன இடத்துல சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பெருங்குளத்தூர் வந்துடுச்சு. சரி பெருங்குளத்தூர் தாண்டி கொஞ்சம் தூரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அன்எக்ஸ்பெக்டட்லி உளுந்தூர்பேட்டில் போய் லேண்ட் ஆகிட்டேன். ஓகே, உளுந்தூர்பேட்டையிலேயே அங்கே போய்ட்டு ஒரு கடையில் இஞ்சி டீ சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டன் யூ டர்ன் பண்ணி சென்னை ரிட்டர்ன் வந்தேன். ஆனால் போகும்போதுலேருந்து வரும்போது வரைக்கும் ஃபுல்லாக சரியான மழை, நிற்காத மழை. ஒரு ஸ்டேஜ்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம மாமண்டூர்கிட்ட வரும்போதெல்லாம் வண்டி ஓட்டவே முடியல. செம்ம புயல் காற்று, மின்னல், மழை பிச்சுட்டு அடிக்குது. அப்படியே ஒரு இடத்துல ஓரம் போட்டு, ஒரு பிரிட்ஜில் ஓரம் போட்டு அங்கே வந்து செக்யூரிட்டி ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டு நான் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட உள்ளே உட்காந்துட்டேன். வண்டி ஓட்ட முடியல. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வர வழியில் பார்த்தா எல்லாம் மரம் விழுந்து கிடந்தது பைபாஸ்லேயே. ஆனால் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டைம்லி ஹெல்ப் அதெல்லாம். நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு ஜாமில் மாட்டல. என்னென்னா டூ வீலர் தானே அப்படி இப்படின்னு பூந்து வந்தாச்சு. திடீர்னு வரும்போது ஒருத்தர் லிஃப்டி கேட்டார். என்னங்க என்ன? அப்புறம் பார்த்தா சார் கொஞ்சம் டோ பண்ணுங்கள் பெட்ரோல் பங்க் வரைக்கும், நிறைய வெயிட் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் சரி அவரை டோ பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்கில் ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து சென்னை ரீச் ஆகிட்டேன். நைட்டு ஒரு 10 மணி கிளம்பும்போது காலையில் ரீச் ஆகும்போது ஒரு 5-5:30 மணி இருக்கும். ஹார்ட்லி ஒரு 7 hours. இந்த 7 hours ஏன் ஆச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் சேர்த்து ஒரு 370 to 400 கிலோமீட்டர்ஸு. ஏன் அவ்வளோ நேரம் ஆச்சுன்னா நைட் டைம் ஒன்று, நெக்ஸ்ட்டு செம்ம மழை. அண்ட் தென் நான் 50 to 70 தான் என்னோடய ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிருந்தேன் ஃபார் சேஃப்டி. புயல் வேறு நிறையா இருந்துச்சுல்ல, மழை வேறு, விஷுவல் கம்மி. அதனால் சரி இந்த ஸ்பீட் மெயின்டைன் பண்ணால் டைமிங். பட் சூப்பர் ட்ரிப் நல்லா இருந்துச்சு.